சில வேலைகளை ஆரம்பிக்கும் போது நமக்கே தோணும் நம்மளால இந்த வேலையில ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதோன்னு. ஆனா உங்க பிரெயினை சிம்பிளா 2 நிமிஷத்துல ஆன் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுவும் சயின்ஸ் ப்ரூஃபோட. இந்த 2 நிமிஷம் உங்க வேலையை வேற லெவல்ல செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இளைஞன் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணுறான். அவன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு எடுப்பான். அது அவனோட மைண்டை எங்கெல்லாமோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகும். அதனால் என்னாகும், சில டிசப்பாயின்மெண்ட்க்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் அவனோட மைண்டு அடிக்ட் ஆயிரும். அதுலேருந்து அவன் மீண்டு வந்து அவன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது எடுத்துக்கும். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவனோட சீனியர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. மார்னிங் எந்திரிச்சதும் நம்ம பாடிக்கு வார்ம் அப் பண்ணுற மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு வார்ம் அப் கொடுன்னு சில டிப்ஸ் சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவனோட லைஃப்பில் எந்த ஒரு டைமுமே வேஸ்ட் ஆகலை. அவனோட ஒர்க்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கிராஃபிக் டிசைனிங்க்கு அவனோட மைண்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக ஒர்க் ஆச்சு. டெட்லைனுக்கு முன்னாடியே அவனோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பிரெயினை குயிக்காக ஒர்க் பண்ண வைக்கிற அந்த 2 மினிட்ஸில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை குயிக்காக பார்த்துலாம் வாங்க. நீங்கள் உங்கள் வேலையை குயிக்காக முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன். இதில் என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீதிங் டெக்னிக் தான். 2 தடவை மூச்சை லாங்காக உள்ளே ப்ரீத் பண்ணிவிட்டு 1 டைம் லாங்காக மெதுவாக உங்கள் மூச்சை வெளியே விடணும். இதை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இதனால் என்ன நடக்குன்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகுது, ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகுது, உங்களுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காமாகி ஒரு லெவலுக்கு வரும். இந்த ப்ரீதிங் பேட்டர்னை தான் நியூரோ சயின்டிஸ்ட்லாம் சைக்கலாஜிக்கல் சைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ். 2வது போஸ்டர். உங்களுடைய பாடி பொசிஷன் தான் உங்களுடைய பிரெயினுக்கு டைரக்ட் சிக்னல்ஸாக அனுப்பும். குனிஞ்சு உட்காரும் போது உங்களுடைய பிரெயின் டல்லாக இருக்கும். பவர்ஃபுல் போஸ்டரில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது தான் உங்களுடைய பிரெயின் அலர்ட் ஆகி ஆக்ஷன் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணணும். 3வது இன்டென்ஷன். இது ஒரு 60 செகண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு கிளியரான சென்டென்ஸ், இன்னைக்கு நான் இந்த விஷயம் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. இதனால் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் ட்ராப் ஆயிரும், உங்களுக்குள்ளே உள்ள மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அந்த வேலைக்கான கிளாரிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மெத்தட் ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கான வேலையை லாக் பண்ணிடும். எந்த ஒரு ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த 2 மினிட்ஸ் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுடைய கரண்ட் மென்டல் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும். டயர்டாக ஃபீல் ஆகுறேன் அல்லது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக ஃபீல் ஆகுறேன் அப்படிங்கிறத உங்கள் வாயால் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு அலர்ட்னஸை கொடுக்கும். 2வது கவுண்ட் டவுன் ஆக்டிவேஷன் தான். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்னிக். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் டவுன் கொடுங்க. 5 4 3 2 1 அப்படின்ற ஒரு கவுண்ட் டவுன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஆக்டிவ் ஆகும் உங்கள் பிரெயின். 3வது 1 மினிட் மைக்ரோ பிளான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 60 செகண்ட்ஸ்க்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை உங்களுடைய பிரெயினை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மால் பிளான்னா பிக் ஃபோக்கஸ்க்கு காரணங்களாக இருக்குது. சரி, இது இப்போது சயின்டிஃபிக்காக எப்படி யூஸ் ஆகுது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரீதிங் நர்வஸ் சிஸ்டத்தை ரீசெட் பண்ணுது. போஸ்டர் உங்கள் பிரெயின் ஸ்டேட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணுது. 3வது இன்டென்ஷன், அந்த கிளியர் கோல் செட் பண்ணுறோம் இல்லையா, அது உங்களுடைய பிரெயினோட டிஸ்ட்ராக்ஷனை ஃபில்டர் பண்ணுது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி வேலை பார்க்காம ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மோட ஆக்டிவேட் பண்ணுங்கள்.